தம்பி அப்படியே கொடுத்தேன் சாப்பாடு போய் எப்படா போன அண்ணா அண்ணா அவ்வளோ மறைக்காம கொஞ்சம் ஒதுங்க. தப்பிக்கிடுங்க. அன்னைக்கு பாருங்க அப்படியே கொஞ்சம் வெளியில இருக்குதுப்பா சும்மா இருப்பா அண்ணன் எடுத்து நீ எடுத்தோடனே எடுத்து மற்றவங்க எடுக்கணுமா ஓகேண்ணா கொஞ்சம் போட்டோ எடுத்துக்கிட்டேன் சார் கொஞ்சம் போட்டோ நிச்சயமாக தமிழ்நாட்டில் கூட்டணியின் தலைவர் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தொடக்க நேரத்தில் குறிப்பிட்டு சொன்னதைப் போல வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்ற வார்த்தைகளாக மட்டுமல்லாமல் அது செயல் வடிவம் கொடுத்து அது நிச்சயமாக 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும். அந்த வகையில் சிவகங்கை அங்கு மக்கள் வைக்கின்ற கோரிக்கைகளை எதிர்காலத்தில் செய்வதற்கென்ன என்பதை குறிப்பிடுத்து வந்திருக்கிறோம். அதை தொகுத்து எதிர்காலத்தில் தேர்தல் முடிஞ்சு நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் முதலமைச்சராக தொடர்வார்கள். பெரும்பாலான அனைத்து வாக்குறுதிகளையும் தொடக்க காலத்திலிருந்து நிறைவேற்றுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வேன். விஜய் நடிகர் அஜித் வந்துட்டு மீண்டும் இந்த ஆட்சி மாற்ற வேணுமா அப்படின்னு சொன்னதுக்கு நோ நீட் அப்படின்னு இருக்காரு. இந்த ஆட்சி அமைன்றது மாதிரி சொல்லியிருக்காரு. இதை எப்படி அமைத்து பார்க்குறீங்க? அவர் நடிகர் அஜித் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல பெரும்பாலான தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளும் அதைத்தான் நோ நீட் என்பதைத்தான் இதே ஆட்சி தொடர வேண்டும் என்ற கருத்துக்கள் தான் இருக்கிறது. ஒவ்வொரு பொதுமக்களுடைய நடுநிலையாளர்களுடைய ஆழ்மனதில் பதிந்திருக்கக்கூடிய கருத்து என்று நான் கருதுகிறேன். என் தொகுதியிலே எத்தனையோ பேர் இன்னைக்கு வெளிநாட்டிலிருந்து வந்திருக்காங்க. எனக்காக வாக்களிக்க போகிறேன், முதலமைச்சருடைய இந்த ஆட்சி தொடரணும்னு சொல்லியிருக்காங்க. அவர் ஒருத்தர் தான் அழைக்கிறாராங்க. இப்போ தானே வந்திருக்கிறாரு. பார்ப்போம் எவ்வளோ நாளைக்கு.